ஹாய் ஆல், இன்றைக்கி எதுவும் ஹோம் ரிலேட்டட் அந்த மாதிரி வீடியோ இல்லாமல் ரீசெண்டாக எங்கள் வீட்டில் நடந்த ஒரு உண்மையான ஒரு இன்சிடெண்ட் அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். 1 வயசு 8 மாதம் ஆகுது என்னோட குழந்தைக்கு. ஒரு ரீசெண்டாக எங்கள் ஹஸ்பண்ட் என்ன பண்ணாங்கன்னா, ஏதோ அவள் பண்ணிட்டான்னு சொல்லி கொஞ்சம் ஹை இன்டோனேஷனில் ஏதோ அவளை வாய்ஸ் ரைஸ் பண்ணாங்க, அவ்வளோதான். உடனே இமீடியட்டாக அவள் கோவப்பட்டுட்டு என்கிட்ட வந்து அப்படியே ஒரு மாதிரி சோகமாகவே தூங்கிட்டா. அந்த வெரி நெக்ஸ்ட் டே அது அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருந்துச்சு. அவங்க அப்பா இது பண்ணாலும் பேசல, எதுவுமே அவங்க அப்பாவை கேட்கல. அவங்க அப்பா ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணப்போ எதுவுமே பதில் சொல்ல. இப்படியே 1.5 days போயிட்டே இருந்துச்சு. இவரும் எங்கள் ஹஸ்பண்ட் ரொம்ப சீரியஸாக, என்ன அவன் பேசவே மாட்டா, என்ன இப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப என்ன இப்படி இருக்கா, பேசவே மாட்டாள் அப்படின்னு ரொம்ப இதுவாக கேட்கும். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, விட்டுருங்க, அவளே வழிக்கு வருவா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. அதே மாதிரி ஷி ஹர் செல்ஃப் டேக்ஸ் 1.5 days டு கம் பேக் டு நார்மல். அதுக்கப்புறம் அவளாக தான் பேசலாம் கிராஜுவலாக. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்னடா இப்போ இருக்க பசங்களாம் இவ்வளோ சென்சிட்டிவாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. உடனே நானும் ஹஸ்பண்டும் இந்த கன்வர்சேஷன் இதை முடிஞ்சதுக்கப்புறம் இதை பற்றி நாங்கள் ஒரு கன்வர்சேஷன் வச்சுட்டோம். நம்ம வீட்டில் இதெல்லாம் நடக்கும், நம்ம அம்மா அப்பாவும் திட்டுவாங்க, பட் நம்மளாம் வந்துட்டு கொஞ்ச நேரத்துலேயே காம்ப்ரமைஸ் ஆகிடுவோம். அதை ட்ராகாக நம்ம பேரண்ட்ஸும் விட மாட்டாங்க, நம்மளும் அப்படி இருந்ததில்லைன்னு சொன்னோன்னே நான் எங்கள் வீட்டில் ஒன்று நடந்ததை நான் சொன்னேன். என்னோட ஸ்கூல் டேஸில் ஏதாவது பண்ணால் யூஸ்வலாக திட்டுவாங்களா, அந்த மாதிரி எங்கள் அப்பாலாம் திட்டும்போது திட்டிட்டு அப்படியே ஜஸ்ட்டு டக்குன்னு திட்டிட்டு அப்படியே கடைக்கு போயிடுவாங்க. எங்கள் அப்பா யூஸ்வலாக சைக்கிளில் தான் போவாங்க. எங்கள் வீட்டிலேருந்து பஜார் ஹார்ட்லி ஒரு 10 to 15 minutes தான். போய் வெரி நெக்ஸ்ட் மினிட் கால் வரும். சண்டை என்ன தான் திட்டிட்டு போனால் அந்த கால் எனக்காக தான் இருக்கும். என்கிட்ட ஃபோனை கொடு அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட எங்கள் அம்மா கொடுத்தோடனே என்ன வேணும் சொல்லு நீங்கள் அப்பா ரொம்ப கம்பல் பண்ணி கேட்பாரு. வேற வழியில் நம்ம சொல்லி தான் ஆகணும், அப்பா கேட்கறது அப்படி இருக்கும். கேட்பாரு, வாங்கிட்டு வந்துடுவாங்க நம்மளுக்கு பிடிச்சது. வந்தோடனே அதை கொடுத்துட்டு இனிமேல் அதை பண்ண மாட்டேன்ல சொல்லு அப்படின்னா இல்லைப்பா அப்படின்னு இந்த ஒரு வார்த்தை அப்படிலாம் சொன்னால் எங்கள் அப்பா சாட்டிஸ்ஃபை ஆகவே மாட்டார். பண்ண மாட்டேன்ப்பா, இனிமேல் ஒழுங்கா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு. அந்த மாதிரி பவர்ஃபுல்லான ஒரு பதில் சொல்கிற வரைக்கும் எங்கள் அப்பா காம்ப்ரமைஸ் ஆகவே மாட்டார். சொன்னோடனே ஓகே அப்படின்னு தட்டிட்டு அந்த ஸ்நாக்ஸ்லாம் கொடுத்து நம்ம எல்லாம் சேர்ந்து காம்ப்ரமைஸ் ஆகி அப்படி உடனே அந்த சண்டையே மறந்துடும். அது நடந்ததுக்கான ஒரு சுவடே இருக்காது. பட் இப்போ இருக்க பசங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவ், எப்படிதான் ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரில. ஜென்டில் பேரண்டிங் அது இதுன்னு என்ன புக்கு படித்தாலும் ஜென்டில் பேரண்டிங்லாம் எங்ககிட்ட வழிக்கே ஆகாது. நிறைய இன்சிடென்ட் நான் ரீசன்ட் டேஸில் என்னோட ஃப்ரெண்டோட டாக்டரும் இதே மாதிரி தான் ஒரு இன்சிடென்ட் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் கேட்கும்போது என்னடா இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க, எப்படிதான் நம்ம ஹேண்டில் பண்ண போறோம்னு தெரியல. இந்த காலத்து பேரண்டிங் நிஜமாலுமே ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன். மேபி உங்களுக்கும் அப்படிதான் இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது இன்சிடென்ட் உங்களுக்கு நடந்திருக்கான்னு டூ கமெண்ட் இந்த கமெண்ட் செக்ஷன். சப்போஸ் உங்களுக்கு கமெண்ட்ல சொல்ல பிடிக்கலன்னா, எனக்கு ஆக்சுவலி நேற்று வீடியோஸ்க்குமே நிறைய பேர் எனக்கு பர்சனலாகவும் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அந்த மாதிரி கூட யூ கேன் டெல் யுவர் ஒப்பீனியன் ஆன் திஸ். இந்த மாதிரி என் குழந்தையும் இப்படி இருந்தா, நான் இப்படிதான் ஹேண்டில் பண்ணேன், இதுக்கெல்லாம் அவள் சென்சிட்டிவ் ஆனா அப்படின்னு எதாவது இருந்தால் டூ கமெண்ட் ஆர் டூ பிங் மீ. ஓகே, தேங்க்யூ, டாட்டா. ஹோம் ஆர்கனைசிங் அந்த ரிலேட்டடாக இல்லாமல் இந்த மாதிரியும் இன்சிடென்ட்ஸ் பேஸ் பண்ணி வீடியோஸ் போடுறது உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க, அதையும் ப்ளீஸ் டூ கமெண்ட்.